நீங்கள் எதையாச்சும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இறைவன் அந்த பொருளை கொடுத்துருவார். சிவபெருமான் வந்துட்டு நமக்கெல்லாம் தந்தை அல்லவா, அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா குழந்தை கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு கொடுத்துருவார். ஆனால் எதையுமே கேட்காம இறைவனே கதி என்று இருக்கிறான் அல்லவா, அவனுக்கு இறைவன் தன்னையே கொடுத்து விடுவார். ரொம்ப முக்கியமாக அந்த என்ன சொல்கிறதுன்னா அப்படியே ஒரு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு தன்னையே இறைவன் கொடுத்து விடுகின்றார். அவர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார். அவர்களை கண்ணுமை போல காத்து வருகின்றார். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இறைவன், அவ்வளவு கருணை வாய்ந்த இறைவன். அப்ப இறைவனிடம் எதுவும் கேட்க வேண்டுமா நாம் சென்று, எனக்கு இது வேண்டும் அது வேண்டும்னு சின்ன வயசுல கேட்டிருந்திருக்கலாம். பக்குவமடையாத நிலையில இது வேணும் அது வேணும்னு கேட்டிருக்கலாம். ஆனா ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறைவா நீ மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு கேட்கணும். இல்லையா அதையும் கேட்காத போய் அந்த இடத்துல நின்று கதறி அழு. எதுக்காக கதறி அழுக சொல்றோம் தெரியுமா? ஏன்னா மனசுக்குள்ள சில எண்ணங்கள், நம்ம மனசுல இருந்து போகாத எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம செய்த சின்ன சின்ன தவறுகள், நம்ம மனசுல நம்ம தான் பெரியமை, இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அகங்காரம், இன்னும் பல விஷயங்கள் மனதிலே ஆழமாக பதிந்து அது ஒரு சுவடை உண்டாக்கி இருக்கும். அதெல்லாம் மனதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இறைவனை நம்மால் தெரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாது. எல்லாமே என் மனதை விட்டு நீங்க வேண்டும். நான் இந்த தவறை செய்து விட்டேன், அந்த தவறிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். நான் இந்த கர்வத்தை கொண்டிருந்தேன், இந்த கர்வம் இனி எனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆலயத்திலே நின்று இல்லை அமர்ந்த இடத்திலே சிவபெருமானை மனதினிலே தியானித்து என் மனதிலே இருக்கக்கூடிய இந்த சுவடுகளை எல்லாம் துடைத்தெறிய வேண்டும். இறைவா, எனக்குள் அகங்காரம் இருக்கக்கூடாது, மமகாரம் இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது. நான் செய்த தவறுகளுக்காக எண்ணி வருந்துகின்றேன், அந்த தவறின் சுவடுகள் என் மனதிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இறைவனிடம் கதரும் பொழுது அந்த இடத்துல ஒரு உண்மையான பக்தி வெளிப்படும் போது, நீ உண்மையானவனாக மாறிவிட்டாய் அப்படிங்கும் போது எல்லாத்தையும் உணர்ந்துட்ட, செய்த தவறுக்காக மன்னிப்பு மனதார கேட்கின்றோம், அதிலிருந்து மீண்டு வந்து உன்னையே சரணடைந்திருக்க வேண்டும், இதற்கு பிறகு எந்த தவறும் நான் இழைக்கக்கூடாது என்று நினைத்து இறைவனை சரணடைந்து விட்ட பின்னர் அந்த அழுகையானது தானாக வரும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கதறி அழுங்கன்னு, அது நம்ம அழுக முடியாது. அந்த மனதில் அந்த கர்ப்பம் இருக்கிறவர்களும் கண்ணில் தண்ணி வராது, அகந்தை இருக்கவர்களும் கண்ணில் தள்ளி வராது. இதெல்லாம் போகணும்னு நினச்சா அந்த வினாடி கண்ணில் தண்ணி வரும்.